கொள்ளிடம் ஆத்துல நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா 2 பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி கெஞ்சிட்டு இருக்கிறேன். கொள்ளிடம் ஆத்துல தடுப்பணை கட்டுங்கயா, தடுப்பணை கட்டுங்கயா. 110 கிலோமீட்டர் ஓடுறது கொள்ளிடம் ஆறு, அல்ல 10 தடுப்பணை கட்டுங்க, 10 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டுங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரியை தொடங்கி இருக்கிறாங்க. படுபாவிங்க அவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. எனக்கு மனசுல, ஏன்னா எங்க ஐயா விவசாயி, எனக்கு விவசாயி, எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகளுடைய கடவுளா நான் பாக்குறேன். சோறு போடுற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயத்திற்கும் நீர் மேலாண்மைக்கும் நம்முடைய இயற்கை வளத்துக்கும் அது பாதுகாக்கணும். 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரி, அதாவது 4 கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி. இந்த குவாரி முடிச்சோன்னு அடுத்தது 4 கிலோமீட்டர், அடுத்தது 4 கிலோமீட்டர், அடுத்தது 4 கிலோமீட்டர், முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த திமுக ஆட்சி. அண்ணா திமுக இதுக்கு வித்தியாசம் கிடையாது, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதனால்தான் இந்த 2 ஆட்சிக்கும் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நேரம் வந்துவிட்டது, காலம் வந்துவிட்டது. அதை சிந்தித்து பாருங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள். இந்த தேர்தல் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்கள் கோபத்தை தணிக்க ஒரு வாய்ப்பு தேர்தல். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் கோபத்தோடு இருக்கிறாங்க. நீ எவ்வளவு வேணா காசு குடியா, காவலே கிடையாது, எங்களுக்கு ஓட்டு எங்களுக்கு தான் போட போறாங்க. தமிழ்நாடு முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க. நீ கொள்ளடிச்ச காசு நீ எவ்வளவு வேணா இறக்கு, பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. அந்த ஒரு மாற்றத்தை நான் பார்த்துட்டு வரேன். நான் மிகப்பெரிய ஒரு மௌன அலை தமிழ்நாடு முழுவதும் வீசிக்கொண்டு வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான அலை, மிகப்பெரிய அலை வீசிக்கொண்டு வருகிறது. நீங்க எல்லாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வாக்களிச்சீங்க. ஜாக்டோ, ஜியோ போன்ற அசோசியேஷன் எல்லாமே வீடு வீடா போனீங்க, தெரு தெருவா போய் நீங்க வாக்குகளை அவருக்கு போட்டீங்க. உங்களுக்கு கிடைச்சது என்ன? பெரிய நாமம். ஏமாத்திட்டாங்க. 5 வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தாங்க அரசு ஊழியர்களுக்கு. அதில் முக்கியமானது என்ன? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தாங்க. 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவிலே 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில். ஆனால் ஏன் உங்களால முடியல? நீங்க கொடுத்த வாக்குறுதியால உங்களுக்கு எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்தாங்களே. இதை அரசு ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும், முக்கியமா பெண்கள், பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 பேரும் தொடர்ந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசப்படுத்திடுவாங்க. அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அந்த ஆதங்கம் எனக்கு அதிக அளவில் இருக்கிறது, அதிக அளவில் இருக்கிறது. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன், இந்த தேர்தலில் இந்த கூட்டணியை உருவாக்கியது காரணமே 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள், அண்ணா திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். 2026 தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், எங்களை வெற்றி பெற வையுங்கள்.